ஜெபத்திற்காக ஆயத்து பண்ணுவோமாக. நம்ம நாளிலே நம் ஆராதனைக்கு நுழைக்கும் முன்பு நம் இருதயம் தேவனை மாத்திரம் நோக்கி பார்க்கட்டும். இதோ இது முக்கியமான ஒரு நாளில் நம்ம வந்திருக்கிறோம். இதோ தேவனுடைய இரத்தத்தை பங்கெடுப்பதற்கு, அவர் சரீரத்தை பங்கெடுப்பதற்காக வந்திருக்கிறோம். நம் இருதயம் தேவனை அறியட்டும். ஹalleluya. Thank you Lord. ஆவியானவரே உமக்கு நன்றி. கர்த்தரின் ஆவியானவர் இங்கு இருக்கிறார். ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. தகப்பனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன், உமக்கு கனத்தை செலுத்துகிறேன், உமக்கு மகிமை தருகிறேன். ஆண்டவரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் என் தகப்பனே உமக்கு நன்றி அப்பா. வானம் உமது சிங்காசனம், பூமி உமது பாதப்படியாக இருப்பதற்காகவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரே, நீர் எவ்வளவு நல்லவர், உமது செய்கைகள் எவ்வளவு நல்லது. ஆண்டவரே, நீரே எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் உடையவர். நீரே பரிசுத்தம் உள்ள தேவன். நீரே மகா பெரிய தேவனாக இருக்கிறீரப்பா. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன். எங்களை நடத்துகிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஆராதனையில் பிரியப்படுகிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம் நாமத்தை ஆண்டவரை உயர்த்துகிறோம். ஆண்டவரே, உமது முகத்தை பார்க்க நாங்கள் வந்திருக்கிறோம். உமது வார்த்தையை கேட்க நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் இருதயத்தை உமக்கு முன்பாக தருகிறோம். ஆண்டவரே, தாவீது சொன்னது போல, ஈசோப்பினால் என்னை கழுவும் என்று சொன்னது போல எங்களை கழுவுவீராக. இந்த நாளிலே உமது ரத்தமானது எங்களை கழுவ கூடும். ஆண்டவரே, எங்கள் பாவங்களை கழுவ கூடும். ஆண்டவரே, உமக்கு முன்பாக, ஆண்டவரே, உமக்கு முன்பாக நாங்கள் வருகிறோம். எங்களை தாழ்த்தி உமக்கு முன்பாக நாங்கள் வருகிறோம். தகப்பனே, ஓ எங்கள் ஜெபங்களை கேட்கிறவரே, எங்கள் துதிகளை கேட்கிறவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உமக்கு மகிமை தருகிறோம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு துதி பலிகளை ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு கனத்தை செலுத்துகிறோம். தகப்பனே, ஓ நீ நல்லவர், வல்லவர். ஆண்டவரே, நீ உயர்ந்தவர். ஆண்டவரே, நன்மைகளின் தேவனாகவே இருக்கிறீரப்பா. எங்கள் மத்தியில் உலாவி கொண்டிருக்கிறீர். எங்கள் மத்தியில் உலாவி கொண்டிருக்கிறீர். எங்கள் இருதயங்களை தொட்டு கொண்டிருக்கிறீர். ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம். நாமத்தை மாத்திரமே உயர்த்துகிறோம். எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமமுடைய என் தேவனுடைய நாமம் உயர்ந்த நாமம். அது வல்லமை உள்ள நாமம். அது மகிமை உள்ள நாமம். இயேசுவே, உம்மை துதிக்க 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 ஓ உமது மகிமை இறங்கி வருகிறது. ஆண்டவரே, ஓ எங்களை பலப்படுத்துகிறது உமது வார்த்தை. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, முழு உள்ளத்தோடு உம்மை ஆராதிக்கிறோம். புத்தியுள்ள ஆராதனை தருகிறோம். ஆண்டவரே, பரிசுத்த உள்ள இருதயத்தோடு வருகிறோம். ஆண்டவரே, ஓ தகப்பனே, எங்களை தகுதிப்படுத்துவீராக. உமக்கு மகிமையை செலுத்துகிறோம். எல்லா மகிமை உமக்கு ஒருவருக்கே, எல்லா துதி உமக்கு ஒருவருக்கே. நீரே சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று வேதம் சொல்லுகிறது. பரிசுத்த தேவனே, உம் நாமத்தை உயர்த்துகிறேன். பரிசுத்த தேவனே, உம் நாமத்தை உயர்த்துகிறேன். நீரே சர்வ வல்லமையுள்ள தேவன். நீர் மகிமையுள்ள தேவன். நீ கனத்துக்குரிய தேவன். நீர் ஜீவனுள்ள தகப்பன் அப்பா. லீலியின் புஷ்பமே, உமக்கு ஆராதனை செய்கிறேன். இருக்கீங்க. ஹல்லேலூயா. முதல் பிரதர் ஸ்டீவன் சொன்னார், நம்ம வந்து பலத்தோடு தேவனை ஆராதிக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. கடந்த வாரத்தில் நம் வசனத்தை கேட்டோம். நம்ம வந்து தனிமைப்படுத்திட்டு தேவனை ஆராதிக்கணும். அதே சமயத்தில் நம்ம ஒன்றாக கூடும்போது தேவனை பலத்தோடு ஆராதிக்கணும். ஹல்லேலூயா. சங்கீதம் 100 சொல்கிறது, கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள், ஆனந்த சத்தத்தோடு தேவனை ஆராதிக்க வேண்டும். ஆமென். ஆனந்த சத்தத்தோடு தேவனை ஆராதிப்போமா? ஆமென். ஹல்லேலூயா. காரணம், அவர் நம்மை படைத்தவர். ஆமென். நம்மை உண்டாக்கினவர். நம்ம வெட்கப்பட வேண்டாம். காரணம், அவரை வெட்கப்படுத்தினார், அவர் சகிக்க கொண்டார். அவரை துக்கப்படுத்தினார், சகிக்க கொண்டார். யாருக்காக? நமக்காக. இன்றைக்கு நம்ம அவரை ஆராதிக்க நம்ம வெட்கப்பட தேவையில்லை. ஹல்லேலூயா. உற்சாகத்தோடு தேவனை ஆராதிக்க போறோம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நாமத்தை சொல்லி நம் தேவனை ஆராதிப்போமாக. கைகளை தட்டி தேவனே உந்தன் நாமத்தை ஆராதனை செய். சொல்லுவோமா?
தேவனே உந்தன் நாமத்தை ஆராதனை செய்வோம். இயேசுவை ஆராதனை. தேவனே தேவனே உந்தன் நாமத்தை ஆராதனை செய்வோம். Yes Lord. தேவனே உந்தன் நாமத்தை ஆராதனை செய்வோம். இயேசுவை ஆராதனை. மகிமை நீர் மகிமையானவர், நீர் மகத்துவம் உள்ளவர். நீர் மகிமையானவர், நீர் மகத்துவம் உள்ளவர். உந்தன் நாமம் போற்றியே ஆராதனை செய்வோம். ஹல்லேலூயா. உந்தன் நாமம் உயர்த்தியே ஆராதனை செய்வோம். இயேசுவை ஆராதனை செய்வோம். இயேசுவே தேவனே உந்தன் நாமத்தை ஆராதனை செய்வோம். தேவனே உந்தன் நாமத்தை ஆராதனை செய்வோம். இயேசுவை ஆராதனை செய்வோம். நீ சர்வ வல்லவர், நீ சர்வத்துக்கும் மேலானவர். நீ சர்வ சர்வத்துக்கும் மேலானவர். உந்தன் நாமம் போற்றியே ஆராதனை செய்வோம். உந்தன் நாமம் உயர்த்தியே ஆராதனை செய்வோம். இயேசுவை ஆராதனை செய்வோம். தேவனே தேவனே உந்தன் நாமத்தை ஆராதனை செய்வோம். சொல்லுவோமா? தேவனே உந்தன் நாமத்தை ஆராதனை செய்வோம். இயேசுவை ஆராதனை. நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், பரிசுத்தர். நீர் வல்லமை நிறைந்தவர். பரிசுத்தர், பரிசுத்தர். நீர் வல்லமை நிறைந்தவர். உந்தன் நாமம் போற்றியே ஆராதனை செய்வோம். உந்தன் நாமம் உயர்த்தியே ஆராதனை செய்வோம். இயேசுவை ஆராதனை செய்வோம். தேவனே தேவனே உந்தன் நாமத்தை ஆராதனை செய்வோம். தேவனே உந்தன் நாமத்தை ஆராதனை செய்வோம். இயேசுவை. நீர் மகிமையானவர், நீர் மகிமையானவர், நீர் மகத்துவம் உள்ளவர். சொல்லுவோமா? Yes Lord. நீர் மகத்துவம் உள்ளவர். உந்தன் நாமம் போற்றியே ஆராதனை செய்வோம். உந்தன் நாமம் உயர்த்தியே ஆராதனை செய்வோம். இயேசுவை ஆராதனை செய்வோம். தேவனே தேவனே உந்தன் நாமத்தை அவர் நாமத்தை துதிப்போமா? தேவனே உந்தன் நாமத்தை ஆராதனை செய்வோம். இயேசுவை. நீர் அதிசயமானவர், நீர் அதிசயமானவர். நீர் அற்புதம் செய்பவர். நீர் அதிசயம். Yes Lord. உந்தன் நாமம் போற்றியே ஆராதனை செய்வோம். உந்தன் நாமம் உயர்த்தியே ஆராதனை செய்வோம். இயேசுவை ஆராதனை செய்வோம். தேவனே தேவனே உந்தன் நாமத்தை ஆராதனை செய்வோம். உற்சாகத்தோடு சொல்லுவோமா? தேவனே உந்தன் நாமத்தை ஆராதனை செய்வோம். இயேசுவை ஆராதனை. உன்னத தேவன், உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே. உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே. முழங்கால் யாவுமே பாரினில் முழங்கிடுமே. சொல்லுவோமா? முழங்கால் முழங்கால் யாவுமே
தேவனம் இயேசுவை பணிந்தே தொழுதுவோம். பரிசுத்த தேவனம் இயேசுவை பணிந்தே தொழுதுவோம். மகிமை மாட்சிமை மகிமை மாட்சிமை நிறைந்தவரே. Oh yes Lord. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுது. ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே. ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே. ஒளியினை தந்துமே இதயத்தில் வாசம் செய்யும். ஒளியினை ஒளி நிறைவே அருள் நிறைவே என்று தொழுதிடுவோம். ஹல்லேலூயா. ஒளி நிறைவே. Yes Jesus. மகிமை மாட்சிமை மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே. பரிசுத்த தேவன் பரிசுத்த தேவனம் இயேசுவை பணிந்தே தொழுதுவோம். அவரை பணிந்து தொழுவோமா? தேவனம் இயேசுவை பணிந்தே தொழுதுவோம். மகிமை மாட்சிமை மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுவோம். பரிசுத்த பரிசுத்த தேவன் நீரே உம் பாதம் பணிந்திடுவோம். பரிசுத்த தேவன் நீரே உம் பாதம் பணிந்திடுவோம். கருவினின் நீரே சத்திய தேவன் நீரே. கருவினின் நீரே சத்திய தேவன் நீரே. கனமகிமை கனமகிமை செலுத்திய சொல்லுவோமா தேவனை பார்த்து? கனமகிமை எஸ் ஜீசஸ் மகிமை மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவன் பரிசுத்த தேவனம் இயேசுவை பணிந்தே தொழுதுவோம். பரிசுத்த தேவனம் இயேசுவை பணிந்தே தொழுதுவோம். மகிமை மாட்சிமை மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் மகிமை மாட்சிமை மகிழுடன் தொழுதிடுவோம். மகிழுடன் தொழுதிடுவோம். ஹல்லேலூயா. மகிழுடன் தொழுதிடுவோம். மகிழுடன் தொழுதிடுவோம். ஹல்லேலூயா. Yes Lord. Oh yes Lord. அவரை துதிப்போம். Jesus, hallelujah. Oh yes Lord. இரக்கம் உள்ளவரே மனதுருக்கம் உடையவரே. அவரை பார்த்து சொல்லுவோமா? இரக்கம் உள்ளவரே மனதுருக்கம் உடையவரே. நீதிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே. நீதிய சாந்தம் பொறுமை
Jesus. துதி கன மகிமையெல்லாம் ஐயா உமக்கே செலுத்துகிறோம். மகிழுடன் ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி ஆராதனை செய்கிறோம். மகிழுடன் ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி ஆராதனை செய்கிறோம். என் இயேசு ராஜா, என் இயேசு ராஜா, ஸ்தோத்திரம். என் இயேசு ராஜா, என் இயேசு ராஜா, yes Lord. ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, உயிருள்ள நாளெல்லாமே ஐயா ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, உயிருள்ள நாளெல்லாமே. கூப்பிடும் யாவருக்கும் அருகில் நம் அருகில் இருப்பவர். ஹalleluya. அவரை பார்த்து கூப்பிடுமா? கூப்பிடும். எஸ் ஜீசஸ். வாரும் ஆண்டவரே, அருகில் இருப்பவரே, உண்மையாய் கூப்பிடும் குரல்களை கேட்டு விடுதலை. ஹalleluya. இயேசுவே, உண்மையாய் கூப்பிடும் என் இயேசு ராஜா, என் இயேசு ராஜா, ஸ்தோத்திரம். ஓ இயேசுவே, என் இயேசு ராஜா, ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரமே, 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 உயிருள்ள நாளெல்லாமே ஐயா ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, உயிருள்ள. கூப்பிடும் யாவருக்கும், கூப்பிடும் யாவருக்கும் அருகில் இருப்பவர். அவரை பாட்டு கூப்பிடுவோமா? ஹalleluya Jesus. கூப்பிடும் யாவருக்கும் ஹalleluya அருகில். Yes Jesus. உண்மையாய் கூப்பிடும் குரல்களை கேட்டு விடுதலை தருபவரே. ஹalleluya. உண்மையாய் கூப்பிடும் குரல்களை oh yes Jesus. விடுதலை தருபவரே. என் இயேசு ராஜா, என் இயேசு ராஜா, ஸ்தோத்திரம். அவரை பார்த்து கூப்பிடுமா? என் இயேசு ராஜா, ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரமே, 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 உயிருள்ள நாளெல்லாமே ஐயா ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, உயிருள்ள நாளெல்லாமே. ஸ்தோத்திரம் ஐயா ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, உயிருள்ள நாளெல்லாமே. ஸ்தோத்திரம் ஐயா ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, உயிருள்ள நாளெல்லாமே. நான் உம்மை புகழ்வேன் என் ஜீவனாலெல்லாம், மகிமைக்கு பாத்திரரே. நீர் மகிமைக்கு பாத்திரரே.
நான் உம்மை புகழ்வே என் ஜீவனாலெல்லாம் மகிமைக்கு பாத்திரரே நீர் மகிமைக்கு பாத்திரரே உமக்கே நன்றி உமக்கே நன்றி ராஜா ஜீசஸ் உமக்கே நன்றி ராஜா உமக்கே நன்றி ராஜா உமக்கே நன்றி உமக்கே நன்றி ராஜா நீர் மகிமைக்கு பாத்திரரே நீர் மகிமைக்கு பாத்திரரே உம்மை ஆராதனை செய்கிறோம் உமக்கே ஆராதனை செய்கிறோம் உம்மை ஆராதனை செய்கிறோம் உமக்கே ஆராதனை நான் போற்றி பாடுவேன் நான் போற்றி பாடுவேன் என் இயேசு ராஜாவே துதிக்கு ஜீசஸ் எங்கள் துதிக்கு பாத்திரரே நீ துதிக்கு பாத்திரரே நான் போற்றி பாடுவேன் என் இயேசு ராஜாவே துதிக்கு பாத்திரரே நீ துதிக்கு பாத்திரரே உமக்கே நன்றி உமக்கே நன்றி ராஜா உமக்கே நன்றி ராஜா உமக்கே நன்றி உமக்கே நன்றி இயேசுவே உமக்கே நன்றி ராஜா நீர் துதிக்கு பாத்திரரே நீர் துதிக்கு பாத்திரரே உம்மை ஆராதனை செய்கிறோம் உமக்கே ஆராதனை செய்கிறோம் உம்மை ஆராதனை செய்கிறோம் உமக்கே ஆராதனை நீரே நீரே இருந்தவரே இருப்பவரே வருபவரே நீரே இருந்தவரே இருப்பவரே வருபவரே நீரே இருந்தவரே இருப்பவரே வருபவரே நீரே இருந்தவரே இருப்பவரே வருபவரே உம்மை ஆராதனை செய்கிறோம் உமக்கே ஆராதனை செய்கிறோம் உம்மை ஆராதனை வருபவரே கையில் தட்டி அவரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அவர் இருந்தரும் இருப்பவரும் வருகிறோமா இருக்கிறார். அல்பா ஒமேகாவா இருக்கிறார். நேற்றும் இன்றும் என்று மாறாத தேவன், துதிகள் மத்தியிலே வாசம் செய்யும் பரிசுத்தம் உள்ள தேவன். ஆமேன் ஆமேன். உங்களை யாவரையும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் அவருடைய பிரசன்னத்திலே அவருடைய வீட்டிலே உங்களை அன்போடு வருக வருக என்று நான் வரவேற்கின்றேன். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை ஆராதிப்பது நல்லது, கர்த்தரை துதிப்பது நல்லது. நீங்கள் எவ்வளவாக ஆண்டவரை உயர்த்துறீங்களோ ஆராதிக்கிறீங்களோ
அவ்விதமான நன்மைகள் உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த வேளை நாம் காணிக்கை எடுக்க போகிறோம். உம்மைத்தான் நான் பார்க்கிறேன் இந்த பாடலை பாடிக்கொண்டு இந்த பாடலை பாடி நாம் கர்த்தரை ஆராதிப்போம். ஓகே, வாங்க ஆசிரியருக்கு முன்னுக்கு வருவாங்க. காணிக்கை செலுத்தி கொண்டே இந்த பாடலை உற்சாகமாக பாடுவோம். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேலே பிரகாசமாக வைத்து உங்களை பிரகாசிக்க செய்வாராக. உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன். உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன். அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை. அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன். உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன். கண்கள் நீதிமானை பார்க்கின்றன, செவிகள் மன்றாட்டை கேட்கின்றன. கண்கள் நீதிமானை பார்க்கின்றன, செவிகள் மன்றாட்டை கேட்கின்றன. ஏடுகள் இங்கே விடுவிக்கின்றேன், ஏடுகள் இங்கே விடுவிக்கின்றேன். இறுதி வரை நீ நடத்தி செல்வேன், இறுதி வரை நீ நடத்தி செல்வேன். அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை. அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன். உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன். உடைந்த நொந்த உள்ளத்தோடு கூடவே இருந்து பாதுகாக்கின்றேன். உடைந்த நொந்த உள்ளத்தோடு இருந்து பாதுகாக்கின்றேன். அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தாலும், அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தாலும் அனைத்து நின்று விடுவிக்கின்றேன். அனைத்து நின்று நீ விடுவிக்கின்றேன். அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை. அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன். உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன்,
மகிழ்கின்றே. நல்லவர் என் ஆண்டவர், நாளெல்லாம் சுவைத்து மகிழ்கின்றே. உம்மையால் கர்த்தரை தேடும் எனக்கு, உம்மையாய் கர்த்தரை தேடும் எனக்கு, ஒரு நன்மையும் குறைவதில்லையே, ஒரு நன்மையும் குறைவதில்லையே, அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அனைவரும் ஆண்டவருக்கு முன்பதாக தலை வணங்கி அவரை பணிந்து கொள்வோம். துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரர், முழு உள்ளத்தோடு அவரை தேடுகிறவன் கண்டடைவான். அவரை தேடுகிறவர்களுக்கு நன்மை குறைபடாது. இன்று ஆண்டவர் உங்களுடைய ஆத்மாவை தேற்றுவாராக. தேவ பிரசன்னத்தில் இருக்கின்ற நீங்கள் தேவனால் தேற்றப்படுங்கள். தேவனுடைய ஆறுதல் நம்மை மூடட்டும், தேவனுடைய அன்பு நம்மளை மூடட்டும். இது கர்த்தருடைய வீடு, தேவ பிரசன்னம் இங்கே இருக்கின்றது. நம்மை ஆசீர்வதிக்க தேவன் நம் மத்தியில் உலாவை கொண்டிருக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல இந்த பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் கடன்களும் எங்களுக்கு மன்னித்தள்ளும். தேவனே, இந்த நேரத்தில் நன்றி செலுத்துகின்றோம். இந்த வாரம் முழுவதும், போன மாதம் முழுவதும் எங்களை கண்பணி போல நடத்தி எங்கள் குறைவெல்லாம் நிறைவாக்கி எங்களை ஆசீர்வதித்து இந்த புதிய மாசத்தில் வந்திருக்கிறோம். இதோ ஆண்டவரே, நீர் எங்களுக்கு முன்பதாக சென்று எங்களை நடத்துவீராக. எப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாக சென்று அவர்களை வழிநடத்தி பாதுகாத்தீரோ, அதே போல இந்த 3ஆம் மாசத்தை கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். நீரே இந்த மாசத்தில் அற்புதங்களை செய்யுங்க, எங்களுக்கு அதிசயங்களை செய்து நன்மையால் எங்களை நிரப்பி நடத்துவீராக. இதோ ஆண்டவரே, விசுவாசத்தோடு அன்போடு காணிக்கை செலுத்தின ஒவ்வொரு கரங்களை ஆசீர்வதித்து அவங்களுடைய குடும்பத்தில் நிறைவான நன்மையை கொடுத்து நடத்துவீராக. உன் பாதத்தில் ஒவ்வொருவரையும் அர்ப்பணிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் வேண்டி ஜெபிக்கின்றேன் எங்கள் பரலோக பிதாவை. எல்லாரும் சொல்லுவோம், எல்லாரும் சொல்லுவோம். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அமருங்கள். இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நாம் செல்லுவோம். இன்றைக்கு தலைப்பானது ராப்போஜனத்தின் வல்லமை, த பவர் ஆஃப் கொம்யூனியன். ஹோலி கொம்யூனியனுடைய வல்லமை என்ன? இந்த கொம்யூனியன், நம்ம இந்த அராப்போஜனம் எடுப்பது என்ன நமக்கு உண்டாகிறது, என்ன வேதம் சொல்லுகிறது என்று நம்ம கொஞ்சம் இதில் பார்ப்போம். இங்கே புதிதாய் வந்தவர்களும் இருக்கிறீர்கள், ஏற்கனவே இயேசுவை ஏற்றுக்கொண்டு அநேக ஆண்டு நீங்கள் சபைக்கு வந்து கொண்டு இருக்கிறீர்கள். ஆனாலும் நமக்கு இது ஒரு ஞாபகார்த்தமாக இந்த வசனம் இருப்பதாக ஆண்டவர் இந்த நாளிலே நம்மோடு பேசுவாராக. ஹல்லேலூயா, ஆமென். ஸோ இந்த ராப்போஜனம் எங்கே ஆரம்பித்தது என்று நாம் முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த இடத்துல ராப்போஜனம் ஆரம்பித்தது, எப்படியாய் ஆரம்பித்தது, இதோடைய ஆரம்பம் எங்கே இருக்குதுன்னா ஜெனசிஸில் இருக்குது. ஜெனசிஸ் 14வது அதிகாரம் 18வது வசனத்தில் மெல்கிட் சேடேக்கும் சோடோம் ராஜாவுடைய சம்பவத்திலே தான் இந்த சம்பவம் நடக்குது. இங்கே என்ன நடக்குதுன்னா, இங்கே வசனத்தை எழுதியிருக்கிறேன், நீங்கள் வீட்டில் போய் படித்து பாருங்கள். இங்கே படித்தா அது நீட்டாக இருக்கும். நான் அந்த சம்பவத்தை சொல்லிவிடுகிறேன். ஆபிரகாம்
சோடோம் ராஜாவோடைய அந்த கிஃப்டை வந்து வாங்கலை. நான் தரேன்னு சொன்னார், ஆனால் அவர் வாங்கலை. ஏன் சொன்னார்னா, ஏன் ஆபிரகாம் வாங்கலைன்னா, உன் மூலியமாக தான் நான் வந்து ஐஸ்வர்யவான ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது, அதனால் ஆண்டவரே நான் ஆசீர்வதிக்கட்டும் அப்படின்னு சொன்னார். அதே வேளையில் இங்கே மெல்கிசேடேக் வந்து அப்பமும் தண்ணீரையும் கொடுக்கிறார், வைனை கொடுக்கிறாரு. இதுக்கு என்ன அடையாளம்னா, ஏன்னா ஆதியாகமம் இயேசு அடிக்கப்படுவார் என்கிற தீர்க்க தரிசனத்தின் அடையாளமாக ஆபிரகாமுக்கு இதுக்கு கொடுக்கப்பட்டது, தீர்க்க தரிசனத்துக்கு அடையாளமாக. அப்போ ராப்போஜனம் ஏதோ இயேசு காலத்தில் அப்பதான் இயேசு செய்யல, இது மெல்கிசேடேக் இயேசுவோடைய அந்த 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 மரணத்தோடைய காரியங்களை ஆதியாகமத்திலேயே சொல்லிட்டார், மறைமுகமாக எழுதப்பட்டிருக்கிறது. அதை நாம் கண்டு கொண்டோம்னா, ஆண்டவர் இது வந்து ஏர்லி பிளான், இது வந்து ஏதோ அந்த நேரத்தில் ஆண்டவர் செய்யல. பிதாவானவர் எப்பொழுது மனுஷன் பாவத்தில் விழுந்தானோ இயேசுவானவர் அடிக்கப்படுவார் என்று தீர்க்க தரிசனத்தை 2வது அதிகாரத்தில் 3வது அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறார், பாவத்தில் விழுந்த பிறகு. அதுக்கு பிறகு இங்கே மெல்கிசேடேக் என்ன செய்கிறாரு, 14வது அதிகாரத்தில் ராப்போஜனத்தை கொடுக்கிறார். அது அடையாளம், ராப்போஜனத்தோடைய அடையாளத்தை அந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். இதில் என்ன தெரியப்படுத்துறதுன்னா, என்ன நம்மளுக்கு விளங்கி கொள்கிறோன்னா, ஆண்டவர் இதை உறுதிப்படுத்துகிறார், இயேசு நமக்காக மரித்து நம் பாவத்தை எல்லாவற்றையும் இரத்தத்தினால கழுவுவார் என்று. இதுதான் அதோடைய அர்த்தம். அப்ப ஆண்டவர் கனெக்ஷன் இல்லாம எதையும் வைக்க மாட்டாரு வசனத்துல. there is a lot of connection. ஏன்னா மெல்கிசேடேக் குறித்து நம்ம பார்த்தோம்னா, அவருக்கு 2 காரியம் இருந்தது. மெல்கிசேடேக்குடைய யார் இந்த மெல்கிசேடேக்? மெல்கிசேடேக் என்கிறது அவருடைய பேருக்கு அர்த்தம் கிங் ஆஃப் ரைச்சஸ்னஸ், நீதியின் ராஜா. அதுதான் அதோடைய அர்த்தம், கிங் ஆஃப் ரைச்சஸ்னஸ். அடுத்தது நம்ம பார்க்கிறோம், ராஜாவும் பிரதான ஆசாரியனாவும் அவன் வேலை செய்திருக்கிறான். இது யாருக்கு ஒப்பிட முடியும்? இயேசுக்கு ஒப்பிட முடியும். ஏன்னா இயேசு ராஜாவாகவும் இருந்தாரு, அவரே பிரதான ஆசாரியராய் வந்திருக்கிறார். ஸோ இதுக்கு அடையாளமாக இந்த மெல்கிசேடேக் இருக்கிறார். அடுத்த காரியம் நம்ம பார்க்கிறோம், அவர் வந்து இயேசுவுக்கு ஒப்பிட்டு பேசப்பட்ட ஒரு காரியம். அப்ப இயேசு வருவதற்கு முன்பே இயேசுவோல ஒப்பிட்டு பேசப்பட்ட ஒரு நபர் ஒருவர் இருக்கிறார்னா மெல்கிசேடேக். அப்ப இயேசு வருவதற்கு முன்பே இந்த தீர்க்க தரிசனம் புதிய ஏற்பாடிலே உறுதிப்படுத்தப்பட்டது, நிஜமாய் மாறியது. எதெல்லாம் நிழலா இருந்ததோ அது நிஜமாய் மாறியது. இதுதான் சத்தியம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று வசனம் இயேசு சொன்னது பிரகாரம் எப்பொழுது இந்த ரகசியத்தை நாம் அறிந்திருக்கிறோமோ, ஆண்டவர் நமக்கு கண்களை திறந்து விட்டு நம்மை விடுதலை செய்வாராக. ஹல்லேலூயா. ஏன்னா இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், பழைய ஏற்பாடுல மெல்கிசேடேக் கொடுக்கிறார். அந்த படத்தை போடுங்க, இந்த படம். இங்கே ஒருவருக்கு வெளிப்படப்பட்டது, இங்கே சீஷர்களுக்கு வெளிப்படப்பட்டது. சீஷர்களுக்கு ஆண்டவர் வெளிப்படப்பட்டார். என்ன? ராப்போஜனம், அப்பத்தை குறித்து இயேசு அங்கதான் பேசுறாரு. அதோடைய அர்த்தம் அங்கதான் வெளிப்படப்படுகிறது. ஆனாலும் பழைய ஏற்பாடுல வெளிப்படப்படல, அது ஒரு நிழலாய் அங்க காமிக்கப்பட்டது, தீர்க்க தரிசனம் நிறைவேற. ஸோ ஆண்டவர் பிதாவானவர் பேசின எல்லா காரியமும் அதில் உள் அர்த்தங்கள் உண்டு. அவர் சும்மா பேசலை, சும்மா அவர் எழுதி வைங்கன்னு மோசஸ்ட சொல்லலை. அவர் அர்த்தம் உள்ளதாக இருக்கிறது, அது நிரூபிக்கும்படியாய், அது நிறைவேறும்படியாய் ஆண்டவர் அந்த அடையாளத்தை அங்கே கொடுத்திருக்கிறாரு. ஸோ ஆண்டவர் இந்த ராப்போஜனத்தை ஆண்டவர் மிகவும் கனத்துக்குரியதாய் பார்க்கிறார். அது வசனம் மூலியமாய் நாம் பார்க்க முடியும். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 17வது வசனத்தில் நம்ம பார்ப்போம், இந்த ராப்போஜனம் எதை குறிக்கிறது என்று.
அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லோரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாயிருக்கிறோம். ஒரே அப்பத்தை நாம் பங்கு பெறுகிறோம், அப்போ ஒரே சரீரமா இருக்கிறோம்னு அந்த வசனமே சொல்லுது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, we are one, we are not separated. நம்ம வேற குடும்பத்துல இருந்து வந்திருக்கலாம், வேற தலைமுறையில இருந்து வந்திருக்கலாம், ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளே நாம் எல்லோரும் ஒரே ஜனமாக இருக்கிறோம். ஆமென், ஆமென். ஆண்டவர் நம்மை ஒரே மனமாக, ஒரே சிந்தையாக, ஒரே ஆவியாக நம்மை இணைத்து இருக்கிறார். எதன் மூலியமாக? இந்த அப்பத்தை நாம் எடுக்கும்போது. இந்த அப்பம் இவ்வளோ பெரிய அர்த்தம் உண்டு. யாரையும் தலைவு குறைவாக பார்க்கும் அப்பம் பந்தி அல்ல இது. யாரையும் மேலே கீழே பார்க்கிற பந்தி அல்ல இது. பணக்காரன் ஏழை என்கிற பார்க்கிற இந்த பந்தி அல்ல அது. தேவன் எல்லாரையும் சரிசமமாக பார்க்கிறார். இந்த அப்பமானது நம்மை ஒரே சரீரத்தை பங்கு எடுக்க நமக்கு ஒரு ஸ்லாக்கியத்தை தந்திருக்கிறது. ஒரே சரீரம், நம்ம எல்லாம் கிறிஸ்துவின் சரீரமா இருக்கிறோம். அப்ப கிறிஸ்துவின் சரீரத்தில் இருக்கிற நாம் ஒரே மனமாக இதை நாம் பங்கு பெறுகிறோம். ஹல்லேலூயா. அதனால தான் இந்த அப்பத்தையும் இந்த தண்ணீரையும் நாம் பெற்றுக்கொள்ளும் போது இது ஒரே மனமாக நம்ம ஷேர் பண்ணுகிறோம். இதுக்கு அர்த்தம் என்னன்னா, நம்ம பங்கு பெறுகிறோம் இதில் எல்லோரும் ஒன்றாக. இது என்னத்தை குறிக்குதுன்னா, ஒரு மனதை குறிக்கிறது. யூனிட்டி. திஸ் இஸ் த யூனிட்டி. எப்படி நமக்கு ஒரு மனம் வரும்? நம் பந்தியிலே பங்கு பெறும்போது. கொரிந்தியர் சபையில பிரச்சனை நடந்துச்சு. அங்க ஒரு மனம் இல்லை. அங்க அவர்கள் வாக்குவாதம் இருந்தது, அங்கே கசப்பு இருந்தது, சண்டைகள் இருந்தது, அநேக காரியம் இந்த இடத்துல நடந்துச்சு. ஆனா ஒரே மனமாய் மாற்றுவது பவுல் சொல்கிறார் இந்த பந்தி. இந்த பந்தி நம்ம யூனிட்டியா மாத்துது. ஒருவருக்கு ஒருவர் அன்பு செய்யுங்கள் என்று இயேசு சொன்னார். இந்த பந்தி என்னத்தை குறிக்குதுன்னா, ஒருவருக்கு ஒருவர் நான் அன்பு செய்ய வேண்டும். தேவனுடைய அன்பிலே நாம் வளர வேண்டும். தேவனுடைய அன்பு இல்லாமல் நாம் எந்த ஒரு காரியத்திலையும் செய்ய முடியாது, ஒரு மனமா ஆக முடியாது. தேவ அன்பு நமக்குள்ள இருந்தாதான் நம்ம யூனிட்டியா மாற முடியும், ஒரு மனமா ஆக முடியும். இல்லைன்னா முடியாது. அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே இந்த இந்த ராப்போஜனம் ஆனது ரொம்ப முக்கியமானதா இருக்குது. 1 கொரிந்தியர் 5வது அதிகாரம், 6வது அதிகாரம், 7வது அதிகாரம், 8வது அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால் அங்கே அநேக பாவ சுபாவங்களை குறித்து பவுல் பேசுகிறார். அந்த சபையில நடக்கிற பிரச்சனைகளை குறித்து பேசுகிறார். அதுக்கு பிறகுதான் 10வது அதிகாரத்திலையும் 11வது அதிகாரத்திலையும் ராப்போஜனத்தோடைய முக்கியத்துவத்தை குறித்து அவர் பேசுகிறார். எவ்வளோ முக்கியமா இருக்கு. நீங்க பிரிவினையில இருந்துகிட்டு நீங்க ராப்போஜனம் எடுக்க முடியாது என்று அவர் சொல்லுகிறார். நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் நீங்கள் விரோதங்களாலும் பெருமையோடு பொறாமைகளோடு இருக்கிறது ராப்போஜனத்திலே நீங்கள் பங்கு பெற முடியாது என்று சொல்லுகிறார். அதனால தான் இந்த வசனம் கடைசியாக வருகிறது. 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 28வது வசனத்திலே, அபாத்திரமாய் இதை நீங்கள் பானம் பண்ணாதீங்க, இதில் பங்கு பெறாதீங்கன்னு எழுதி இருக்குது. ஆண்டவர் இதுல இருக்கிற ஆபத்து என்னதுன்னு சொல்றாரு. நம்ம மனம் திரும்பாம நம்ம எதையும் நம்ம ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்காம இதுல நம்ம பங்கு பெற முடியாது. அதனாலதான் இந்த இடத்துல என்ன பார்க்கிறோம்னா, கொரிந்திய சபையில பிரச்சனை நடந்தது. அதனாலதான் பவுல் அநேக காரியங்களை இதுல இந்த 10வது அதிகாரம் 11வது அதிகாரத்திலே நன்றாக நம்ம படித்து பார்த்தோம்னா அப்பத்தை குறித்து தெளிவாக பேசியிருக்கிறார். 10வது அதிகாரத்திலே தெளிவாக பேசியிருக்கிறார். நாம் எப்படியாய் அதிலே நாம் பங்கு பெறுகிறோம் என்கிறதை அழகாக அங்க சொல்லி இருக்கிறார். நாம் நன்றாக இதை அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக இந்த அப்பத்தோடைய அர்த்தத்தை குறித்து பார்ப்போம். அப்பத்தோடைய அர்த்தம்
மத்தேயு 26வது அதிகாரம் 26வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்றார். இதை வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமா இருக்கிறது என்று சொல்லுகிறார். இது என்ன அர்த்தம் என்றால், இயேசு நொறுக்கப்பட போகிறார். எப்படி இந்த அப்பம் பிக்கப்பட்டதோ அப்படியாக இயேசுவும் பிக்கப்படுவார் என்கிற அடையாளத்தை இயேசு அங்க காமிச்சிட்டாரு. இயேசு அடிபட போறாரு சாட்டையால. அவருடைய சதை எல்லாம் கிழியை போகிறது, கிழிஞ்சி போகுது. அதோடைய அர்த்தம் என்னன்னா, இயேசு இந்த இடத்துல அப்பத்தை பிக்கும் போது என்ன ஆகுதுன்னா, அவர் என்ன அடையாளமாய் சொல்லுகிறார் என்றால், உங்களுக்காக நான் அடிக்கப்பட போகிறேன், உங்களுக்காக நான் பிக்கப்பட போகிறேன், உங்களுக்காக நான் நொறுக்கப்பட போகிறேன் என்கிற அடையாளத்தை இயேசு இந்த அப்பம் மூலியமாக நமக்கு தெரியப்படுத்துகிறார். இயேசு நொறுக்கப்படவில்லை என்றால் நமக்கு விடுதலை வந்திருக்காது. இயேசு நொறுக்கப்படவில்லை என்றால் நமக்கு சுகம் வந்திருக்காது. அந்த தழும்பு இல்லைன்னா நம்மளுக்கு சுகமே வந்திருக்காது. இயேசுடைய தழும்பினாலே நம் குணமானோம் என்கிற வசனம் இன்று உயிராயிருக்கிற காரணம், இயேசு அன்றைக்கு 2000 வருஷத்துக்கு முன்பு நமக்கு அடிக்கப்பட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் அடிக்கப்பட்டார், நாம் குணமானோம். ஆமென், அல்லேலூயா. குணமாகிறது ஒன்றும் சரீர பிரகாரம் மட்டும் இல்லை. குணமாகிறது நம்ம ஆவி, ஆத்மா, சரீரத்தில் எல்லாவற்றிலையும் நாம் குணமாக இருக்கிறது தான் ஆண்டவருடைய சித்தம். அதனால தான் இயேசு தழும்பினாலே நாம் குணமானோம், நாம் சுகமானோம் என்று வசனம் எழுதியிருக்கிறது. அல்லேலூயா, ஆமென். இந்த 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 இயேசு நமக்காக அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார் என்கிறது பழைய ஏற்பாடுல எழுதப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாடுல எழுதப்பட்ட அந்த காரியம் இயேசு கிறிஸ்து ராப்போஜனம் மூலமாக அது வெளிப்படப்பட்டது. அவர் இன்னும் போய் அடிபடல. ஆனா இயேசு அவர் நொறுக்கப்படுவார் என்கிற அடையாளத்தை இந்த ராப்போஜனம் மூலமாய் தெரியப்படுத்தினார். அப்பத்தை பிக்கும் போதே என் சரீரம் இப்படியாக பிக்கப்படும் என்று அவர் சொன்னார். இயேசு அடிக்கப்படவில்லை என்றால் நமக்கு மீட்பு இல்லை. அடுத்ததாக நாம் பார்ப்போம், இந்த கப் பாத்திரம் எதை குறிக்கிறது என்று நாம் பார்ப்போம். மத்தேயு 26வது அதிகாரம் 27வது வசனமும் 28வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாயிருக்கிறது. புது உடன்படிக்கை. இயேசு கிறிஸ்து இந்த பாத்திரத்தை எடுத்து, இது என்னுடைய இரத்தத்தினாகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது என்று அவர் சொல்லிவிட்டார். ஏற்கனவே அவர்களுக்கு ஒரு உடன்படிக்கை உண்டு இஸ்ரேல் ஜனங்களுக்கு. ஆனால் இயேசு அதை புதிதாக்குறாரு, அதை ரினியூ பண்றாரு. இந்த கொம்யூனியன் மூலமா, இந்த ராப்போஜனம் மூலமா அவர் பாத்திரத்தை எடுத்து, இது புதிய உடன்படிக்கையா இருக்கிறது, இந்த இரத்தம், இது என்னுடைய இரத்தம், உலகத்தின் பாவங்களுக்காக சிந்தப்படுகிற இரத்தம் என்று அந்த இடத்துல இயேசு சொல்லுகிறார். இன்றைக்கு இயேசுவின் இரத்தம் இல்லை என்றால் நமக்கு பாவ மன்னிப்பு கிடைச்சிருக்காது. இயேசுவின் இரத்தத்தினால தான் நம்மளுக்கு நித்திய ஜீவனும் பரலோகமும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து ரத்தம் இல்லாம நம்ம விடுதலை ஆகியிருக்க மாட்டோம். இயேசு கிறிஸ்து ரத்தம் இல்லாம பிசாசோடைய கட்டில இருந்து நம்ம விடுதலை ஆகியிருக்க மாட்டோம். ஆனா எப்பொழுது இயேசுவின் ரத்தம் சிந்தப்பட்டதோ அப்பொழுது மந்தர கட்டில இருந்து, பில்லி சூனியத்தில இருந்து, கட்டில இருந்து இயேசு நம்மை விடுதலையாக்கினார். அதை விட முக்கியமான காரியம், தேவனுக்கும் பிதாவுக்கும் நமக்கும் ஒரு உறவை உண்டாக்கின ஒரு ரத்தம் அது. அல்லேலூயா. நமக்கு பகை இருந்தது பாவத்தின் நிமித்தமாக. ஆனா இயேசுடைய ரத்தம் அதை அப்படியே சேர்த்து வச்சிருச்சு ஆண்டவரோட. அல்லேலூயா. பிதா கிட்ட இருந்து நம்ம பிரிஞ்சு இருந்தோம். ஆனா இயேசு நடுவுல வந்து ரத்தத்தை சிந்தி நம்மளை ஒன்னாக்கிட்டாரு. அந்த திரை கிழிக்கப்பட்டது. ஒவ்வொருவரும், சிறு பிள்ளையும் சரி, வாலிபரும் சரி, முதியோரும் சரி, எல்லோரும் தேவனிடம் போக முடியும் என்கிறதை இயேசு கதவை திறந்து விட்டுட்டாரு.
சிலுவை மூலமாக. ஹல்லேலூயா. இயேசுவுடைய இரத்தம் சகல பாவங்களையும் மன்னிக்கும் என்று வசனம் சொல்லுகிறது. நம்மை பரிசுத்தமாக்குவது இயேசுவுடைய இரத்தம். இன்றைக்கு இயேசுவுடைய இரத்தம் இல்லைன்னா நம்ம பரிசுத்தமாய் வாழ முடியாது. நம்மை பரிசுத்தமாய் மாற்றின இரத்தம் அது. ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபிக்கும் போது எப்படி நாம் ஜெபிக்கிறோம்? உம்முடைய இரத்தத்தினாலே என்னை கழுவும் ஆண்டவரே என்று நாம் ஜெபிக்கிறோம். இயேசுவே உம்முடைய இரத்தத்தினாலே என்னை பரிசுத்தப்படுத்தும் என்று நாம் ஜெபிக்கிறோம். ஏன் அப்படியாக ஜெபிக்கிறோம் தெரியுங்களா? நம்ம ஒவ்வொரு நாளும் குளிக்கும் போது சோப்பு அடிக்கடி எடுத்து போட்டு வச்சு தேய்ச்சி தேய்க்கிறது கூட சில நேரத்தில் சோப்பாயிரும். அவ்வளோ அழுக்கு இருக்கு போல இருக்கு பாவம். அப்போ அதை போட்டு தேய்ச்சி நாம் எல்லாத்தையும் சுத்தப்படுத்துகிறோம். அதே போல இந்த சோப்பை போல ஒவ்வொரு நாளும் இயேசுவோடைய இரத்தம் நம்மை புதிதாக்கி சுத்தப்படுத்துகிறது. எப்பொழுதெல்லாம் நாம் ஜெபிக்கிறோமோ இயேசுவே என்னை பரிசுத்தப்படுத்தும் என்று சொல்லும் போதெல்லாம் அவருடைய இரத்தம் நம்மை பரிசுத்தமாக்குகிறது. அந்த நாள் முழுவதும் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு இயேசுவோடைய இரத்தம் நமக்கு உதவி செய்கிறது. When you apply the blood in your life, there will be a great breakthrough. எப்பொழுது இரத்தத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பயன்படுத்துகிறோமோ நமக்கு பெரிய விடுதலையும் உண்டு. இயேசுவின் இரத்தத்திலே வல்லமை உண்டு. இயேசுவோட இரத்தத்தை அந்த இரத்தத்தை பார்த்தாலே பிசாசு அலறுவான். Because there is a power in the blood. I said power in the blood. I said power in the blood of Jesus Christ. When we partake it, devil will be go. He will flee from us. எப்பொழுது இந்த இரத்தத்திலே நாம் பங்கு பெறுகிறோமோ அப்பொழுது பிசாசு நம்மை விட்டு ஓடி போவான். ஏன்னா பிசாசு தாங்க முடியாது, அவன் நிற்க முடியாது இயேசுவின் இரத்தத்தில். இயேசுவின் இரத்தம் அது சகல பாவங்களையும் நீக்கி நம்மை பரிசுத்தப்படுத்தும். இந்த திராட்சை ரசம் இயேசு அந்த நேரத்தில் அவர் எடுத்து கொடுக்கும்போது இஸ்ரேல் ஜனங்கள் அவங்க எப்படி இந்த திராட்சை ரசம் செய்வாங்கன்னா காலில் மிதிப்பாங்க. காலில் மிதிச்சு அது நல்லா அப்படியே நொறுக்கப்படும், க்ரஷ் பண்ணப்படும். அதில் இருக்கிறது எல்லாம் அப்படியே அந்த பழத்தோட அந்த சாறு எல்லாம் வெளியாகும். அதில் இருந்து தான் ஒரு தண்ணி அப்படியே உண்டாகும், வைன் உண்டாகும், திராட்சை ரசம் உண்டாகும். இது என்ன அடையாளம் என்றால் இயேசு கிறிஸ்து அவர் நொறுக்கப்படுவார் என்று சொன்ன அந்த அடையாளம் தான் இது. அவர் நொறுக்கப்படும் போது ரத்தம் சிந்தினது. அவர் அடிக்கும் போது ரத்தம் தெரிச்சிச்சு. எப்படி இந்த பழம் நசுக்கப்பட்டுச்சோ அப்படியாக இயேசு நசுக்கப்பட்டார் நமக்காக. இயேசு நசுக்கப்பட்டனால தான் இன்றைக்கு நமக்கு விடுதலை இருக்கு. இயேசு நசுக்கப்படலைன்னா நமக்கு விடுதலை கிடைச்சிருக்காது. இயேசு கிறிஸ்து நமக்காக அவர் நசுக்கப்பட்டார். எப்படி இந்த பழம் மிதிப்பட்டுச்சோ அப்படி மனுஷ பிரகாரமா ஆண்டவர் அவமானத்தை பெற்றார், அவமானப்பட்டார். ஏன்? எப்படியாவது நம் பாவ மன்னிப்பு அடைந்து நாம் பரலோகத்துக்கு செல்ல வேண்டும் என்கிற ஒரே ஆசை அவருக்கு இருந்தது. அதனால தான் இந்த ராப்பூஜனத்தில் சில காரியங்கள் உண்டு. சீக்கிரமாக நான் போகிறேன். முதலாவது ப்ரோக்ளமினேஷன், அறிவிக்கப்படுவது. நாம் அறிவிக்கிறோம். எதை? தேவனுடைய மரணத்தை நாம் அறிவிப்பு கொடுக்கிறோம் என்று 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 26வது வசனத்தில் எழுதியிருக்கிறது. எப்பொழுதெல்லாம் நாம் இந்த பந்திக்கு வருகிறோமோ அப்பொழுதெல்லாம் அவருடைய மரணத்தை நாம் அறிவிப்பு கொடுக்கிறோம், தெரிய வைக்கிறோம் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. இரண்டாவதாக ரிமெம்பரன்ஸ், நம் நினைவு கூறுகிறோம் என்று எழுதியிருக்கிறது. நம் நினைவு கூறுகிறோம். இந்த வசனம் எங்கே இருக்கிறது? 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 25வது வசனத்தில் எழுதியிருக்கிறது.
தேவனுடைய மரணத்தை நாம் நினைவு கூறுகிறோம். எப்பொழுதெல்லாம் இதில் நாம் பங்கு பெறுகிறோமோ நாம் இயேசுவை நினைவு கூறுகிறோம் என்று, அவர் மரணத்தை நினைவு கூறுகிறோம் என்று வசனம் சொல்லுகிறது. அதே நேரத்திலே நாம் இதில் பங்கு பெறும்போது நாம் ஒரு எதிர்பார்ப்போடு பங்கு பெறுகிறோம். எதிர்பார்ப்பு நமக்கு உண்டு. இங்கே என்ன சொல்லுகிறார் ஆண்டவர்? அவர் மீண்டும் வரும் வரையிலும் இதை செய்யுங்கள் என்றார். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? இயேசு வருகைக்கு நம்ம இதில் ஆயத்தமாக்கி கொண்டு இருக்கிறோம். இந்த 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 ராப்போஜனத்தில் நம்ம ஆயத்தமாக்கி கொண்டு இருக்கிறோம். We are looking for the future. We are looking for the future. We are looking for the future. அடுத்ததாக ரெகக்னிஷன், அங்கீகாரம் இங்கே நடக்கிறது. இந்த வசனம் எங்கே இருக்கிறது? 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 21வது வசனம், 9வது வசனத்திலே நம்ம பார்க்கிறோம். We have to discern the Lord's body. பகுத்தறிய வேண்டும். இன்றைக்கு நாம் தேவ ஆலயமாக இருக்கிறோம். கிறிஸ்துவின் சரீரம் என்று சொல்லும்போது நம்ம அதில் கலந்து இருக்கிறோம். ஏன்னா 1 கொரிந்தியர் 14வது அதிகாரத்தில் நாம் பார்க்குறோம், நாம் கிறிஸ்துவின் சரீரத்திலே அநேக அங்கங்களாக இருக்கிறோம் என்று அங்கே எழுதிட்டார். அந்த இடத்துல இருக்குது. அப்போது நம்ம கிறிஸ்துவின் சரீரத்துக்குள்ளே இருக்கிற நம்ம ஒருவருக்கு ஒருவர் நாம் மன்னிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். எஸ் லா, மன்னிக்கப்படுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். மன்னிக்காம இந்த பந்தியில் பங்கு பெற முடியாது. அதனால தான் 28வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அபாத்திரமாக பங்கு பெறாதீங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அல்லது கோபங்களோ விரோதங்களோ ஏதாச்சும் ஒரு காரியம், ஆண்டவருக்கு பிரியம் இல்லாத காரியம் நம்ம இடத்துல இருந்தாலே அதை மனம் திரும்பி விட்டு நம்மை நிதானித்து சோதித்து அறிந்து பிறகு இதில் பங்கு பெறுங்கள் என்று வசனம் சொல்லுகிறது. அப்ப நாம் நிதானித்து சோதித்து நம்மை பரிசுத்தப்படுத்துவதற்கு, நம் மனம் திரும்புவதற்கான காரியங்களை நாம் செய்ய வேண்டும். அடுத்ததாக பார்ட்டிசிபன், இதில் நாம் பங்கு பெறுகிறோம். இந்த பங்கு பெறுவதை குறித்து எந்த வசனம் இருக்கிறது? 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 17வது வசனம். நாம் இந்த சரீரத்திலே, இந்த ராப்போஜனத்திலே நாம் பங்கு பெறுகிறோம் என்று எழுதியிருக்கிறது. அப்ப நம்ம இதை பங்கு பெறுகிறோம். அடுத்ததாக நாம் பகிர்ந்து கொள்கிறோம். பகிர்ந்து கொள்கிறோம். We are sharing this one another in this. எங்கே எழுதியிருக்கு? 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 16வது வசனத்தில் எழுதியிருக்கிறது. அடுத்தது செப்பரேஷன், ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு காரியம். நாம் எல்லோரும் பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். இயேசு நம்ம இந்த ராப்போஜனம் மூலமா நம்மளெல்லாம் பிரித்து எடுத்துட்டாரு. அவர் மரணம் மூலமா நம்மளை பிரித்து எடுத்துட்டாரு. அதனால தான் இந்த ராப்போஜனத்தை நமக்கு கொடுத்துருக்கிறாரு. அப்போ நாம் பிரித்து எடுக்கப்பட்டு இருக்கிறோம். இந்த வசனம் எங்கே இருக்கிறது? இது 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 20வது வசனமும் 21வது வசனத்தை நாம் வாசித்து பார்த்தா அதில் தெரியும் ஆண்டவர் நம்மை பிரித்து எடுத்திருக்கிறார் என்று. எப்படி பிரித்து எடுத்திருக்கிறார் என்றால், இந்த வசனத்தை வாசிப்போமா? அஞ்ஞானிகள் பலியிடுகிறவர்களை தேவனுக்கு அல்ல பேய்களுக்கே பலியிடுகிறார்கள் என்று சொல்கிறேன். நீங்கள் பேய்களோடைய ஐக்கியமாய் இருக்க எனக்கு மனதில்லை. நீங்கள் கர்த்தருடைய பாத்திரத்திலும் பேய்களுடைய பாத்திரத்திலும் பானம் பண்ணக்கூடாது. நீங்கள் கர்த்தருடைய போஜன பந்திக்கும் பேய்களுடைய போஜன பந்திக்கும் பங்குள்ளவர்களாய் இருக்கக்கூடாது. இங்க என்ன சொல்லுறாருன்னா, பவுல் இந்த கொம்யூனியன், இந்த ராப்போஜனத்தை நாம் பங்கு பெறும்போது நாம் பிரித்து எடுக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம்.
எந்த ஒரு பிசாசோடைய காரியமும் நம்முடைய வாழ்க்கையிலே பங்கு பெறக்கூடாது, இருக்கக்கூடாது என்று சொல்லுகிறார். ஏன்னா பிசாசோடைய காரியத்திலையும் பங்கு பெற்று அப்புறம் இந்த ராப்போஜனத்திலையும் பங்கு எடுப்பது அது சரியல்ல என்று பவுல் இந்த இடத்துல சொல்லுகிறார். இன்றைக்கு நம்ம இதில் இருந்து மனம் திரும்பி வருவது மிக மிக முக்கியம். இயேசு அதுக்காக தான் இது கொடுத்துருக்கிறாரு. அப்போ பாவத்தோட நாம இருந்துக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு ஆண்டவருக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருந்து இந்த பந்தியிலே நம் பங்கு பெற முடியாது. அதனால தான் வசனம் சொல்லுகிறது, நிதானித்து சோதித்து பிறகு நம் இதிலே பங்கு பெறுவோம் என்று. அதனால தான் சோதிக்க சொல்றாரு. அப்போ need to be repent and turn away from what, எதுல இருந்து, attitude in your heart for which need to repent. நம்முடைய உள்ளத்திலே நம் மனம் திரும்ப வேண்டும். அடுத்தது யாருக்கிட்டையாச்சும் வெறுப்பு கோபம் ஏதாச்சும் இருக்குதுன்னா அதுல இருந்து மனம் திரும்பணும். அடுத்தது என்னது, மன்னிப்பு கொடுக்கணும். அடுத்தது என்னது, எந்த ஒரு சீக்ரெட் சீன் நம்ம வாழ்க்கையில் இருந்தாலும் மறைமுகமாக இருந்துச்சுன்னா நான் யாருக்கும் தெரியாது, ஆனால் ஆண்டவருக்கு தான் தெரியும், அதில் இருந்து மனம் திரும்பணும். So there's a simple way God is teaching us to do this. It's a simple way. இதை பங்கு பெறும்போது இதில் இருக்கிற வல்லமை நம்ம அனுபவிக்க வேண்டும் என்றால் நம் இந்த காரியத்தில் இருந்து நம்மை சோதித்து பார்த்து நம் மனம் திரும்ப வேண்டும். இந்த 1 கொரிந்தியர் 11 அதிகாரம் 29 30 கடைசியாக வாசித்து நான் முடிக்கப் போகிறேன். எண்ணத்தினாலேவெனில் அபாத்திரமாய் போஜனம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதியும் உள்ளவர்களாயுமாயிருக்கிறீர்கள். அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். அநேகர் நித்திரை அடைஞ்சிட்டாங்கன்னா இதோட உண்மையான அர்த்தம் என்னன்னா மரணமே அடைஞ்சிட்டாங்கன்னு அர்த்தம். அவங்க மரணம் அடைஞ்சிட்டாங்க. சில பேர் வியாதியாக இருக்காங்க. ஏன்னா இதை சரியாக நிதானித்து அவங்க என்ன செய்யலை, எடுக்கலை. ஏன்னா அந்த காலத்தில் கொரிந்தியர் சபையில் ஒரு பிரச்சனை நடந்தது. என்னதுன்னா இவங்க எல்லாம் இப்போ நம்ம ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிற மாதிரி அப்போ ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கல. அப்போ அவங்க ஒன்று கொண்டு வருவாங்க சாப்பாடு, அதில் தான் இதில் இருந்து பங்கு பெறுவாங்க. அங்கே என்ன பிரச்சனை நடந்துருச்சுன்னா ஏழை மக்கள் கொண்டு வர முடியாது, பணக்காரங்க எல்லாம் அடித்து சாப்பிட்டு பெஸ்டா மாதிரி அங்கே செஞ்சிருவாங்க. அங்கே நல்லா சாப்பிடுவாங்க, சாப்பிட்டு எல்லாம் தண்ணி அடித்து, அதனால தான் போதையாக இருக்காதீங்கன்னு எழுதியிருக்கிறாரு பவுல். தண்ணி அடிச்சுக்கிட்டு போதையாக இருக்கிறீங்க, உங்களுக்கு சாப்பாடு வேணும்னா வீட்டில் போய் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டாரு. உங்களுக்கு வீடு இருக்கு அங்கே போய் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டாரு. இது கர்த்தருடைய பந்தின்ட்டாரு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சீரியஸ் இல்லாமல் இந்த மாதிரியான ஒரு ஒழுக்கம் இல்லாத காரியத்தை செய்து கொண்டு இருக்கிறீர்கள்னு அவர் அந்த இடத்துல திருத்துகிறார். இன்றைக்கு ஆண்டவர் பந்தியில் ஒரு சீரியஸ்னஸ் இருக்கு. பவுல் அதை தான் தெரியப்படுத்துகிறாரு, அந்த முக்கியத்துவத்தை தெரியப்படுத்துகிறார். எப்பொழுது இந்த பந்தியிலெல்லாம் நம் பங்கு பெறுகிறோமோ அப்பொழுதெல்லாம் நம்மை தாமே நம் ஆராய்ந்து பார்த்து நாம் மனம் திரும்பி பிறகு நாம் எடுப்பது மிகவும் முக்கியம். நம்ம ஏனோ தனமாக எடுத்தோன்னா வியாதி வரும்னு சொல்லியிருக்கீங்க. நான் சொல்லலை, 1 கொரிந்தியரில் சொல்லப்பட்டிருக்கு. சில பேர் பலவீனமாக இருக்கீங்க. ஏன் பலவீனம் வருது? ஏன்னா சரியான மனம் திரும்புதல் இல்லாதனால நம்ம எடுக்கிறோம். நம்ம திருத்தி கொள்ளாமல் நம்ம எடுக்கிறோம். அடுத்தது சில நித்திரையும் அடைஞ்சிட்டீங்க, ஆவியில் செத்தே போயிடுவாங்க அப்படின்னு எழுதியிருக்கு. நான் சொல்லலை, 1 கொரிந்தியர் 11 அதிகாரம் 28, 29, 30 வசனத்தில் இது சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஆண்டவர் பவுலுக்கு வெளிப்படப்பட்ட இந்த காரியத்தை சபைக்கு தெரியப்படுத்துகிறார். சபை மனம் திரும்பி தேவனிடத்திலே சரியாக இந்த பந்தியிலே பங்கு பெற, அவங்களே போய் ஆபத்தில் விழுவாதபடி இருக்க,
அப்போ ஆண்டவர் இந்த ராப்போஜனத்துக்கு ஒரு கணத்தை கொடுக்கிறார். அதனால தான் பவுல் இந்த ராப்போஜனம் ஒரு கணத்துக்குரியது என்று அவர் சொல்லுகிறார். யூதாஸ் எடுத்தான், அவன் தூக்கு மாட்டி செத்து போனான். யூதாஸ் அந்த பந்தியில தான் இருந்தான். அவனுக்குள்ள என்ன ஆசை இருந்தது? பண ஆசை. பண ஆசை ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரு சுபாவம். இன்னைக்கு உள்ளுக்கு தான் பிரச்சனை நிறையா இருக்கு. நம்மளுக்கு வெளியே நம்ம பாவம் செய்யலைனாலும் உள்ளுக்கு நிறையா பிரச்சனை இருக்கு. இதை நம்ம டீல் பண்ணிட்டு ஆண்டவர் சமூகத்தில் வந்தோன்னா இந்த பந்தியிலே நாம் பங்கு பெறும்போது ஆண்டவருடைய வல்லமை நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படும். ஹல்லேலூயா. பாடலை பாடி கர்த்தரை ஆராதிப்போம். மகிழ்ச்சியோடு ஆரம்பிச்சோம், மகிழ்ச்சியோடு முடிப்போம். ஹல்லேலூயா. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழுடன் தொழுதிடுவோம். கைகளை வைத்து சொல்லுவோம். உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே. உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே. உலகால் யாவுமே பாரில் முழங்கிடுவே. உலகால் யாவுமே பாரில் முழங்கிடுவே. உயர்ந்தவரே, உயர்ந்தவரே, சிறந்தவரே, ஏற்று தொழுதிடுவோம். உயர்ந்தவரே, சிறந்தவர், ஏற்று தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழுடன் தொழுதிடுவோம். ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே. ஒருவரும் சேர ஒளியில் வாசம் செய்பவரே. ஒளியினை தந்துவே இதயத்தில் வாசம் செய்யும். ஒளியினை தந்துவே இதயத்தில் வாசம் செய்யும். ஒளி நிறைவே, ஒளி நிறைவே, அருளினை ஏற்று தொழுதிடுவோம். ஒளி நிறைவே, அருளினை ஏற்று தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழுடன்
ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை என்றும் மறவாதே. பிதாவுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் கிறிஸ்து வரும் மட்டும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக என்று இயேசுவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். யாவருக்கும் சமாதானம், 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 சமாதானம்.